வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி அரைச்சிக்கணும். அதுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போ இது நல்ல மைய அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுப்படட்டும். வெந்தயம் ரொம்ப கருகிடுச்சுன்னா கசக்கும், அதனால கருகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் இந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதோட 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு இன்றைக்கி நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய வேணும்னாலும் நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதோட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சின்ன வெங்காயத்தில் நல்ல உப்பு காரம்லாம் பிடிக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம் அளவுக்கான புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் திறந்து வச்சே கூட கொதிக்க வைக்கலாம். பட் நான் இன்றைக்கி மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் குழம்பு நமக்கு கெட்டியாயிடும். அதே மாதிரி நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் பண்ணும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோன்னா குழம்போட ருசி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா நீங்கள் விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அருமையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.